ரஷ்யாவும் வந்து தீவிரமாக இருக்காங்க. நான் எப்போ வந்து சமாதானத்துக்கு வருவோம் அப்படின்னா வந்து யுக்ரைன் ஷுட் கமிட், நாட்டோக்குள்ளே நான் திரும்பி போக மாட்டேன். ட்ரம்போட சாமர்த்தியம் வந்து நல்லா வெளிப்படுது. சண்டை போட்டுக்கோ, யூரோப்பும் ரஷ்யா சண்டை போட்டுக்குங்க, நான் வந்து ஆயுதத்தை வந்து இவங்களுக்கு விற்றுடுறேன், விற்றுட்டு எனக்கும் வந்து லாபம் கிடைக்கும், உங்களுக்கும் வந்து சண்டை போட்டால் திருப்தி கிடைக்கும் அப்படின்றார் ட்ரம்ப். நாட்டோ சீஃப் வந்து இது மாதிரி மிரட்டுறதுக்கு காரணம் வந்து எப்படியாவது ரஷ்யா வந்து பணிய வைக்கணும் அப்படிங்கிறது. யுக்ரைன் ரஷ்யா போர் எப்போது முடிவுக்கு வரும்? அனைவருக்கும் வணக்கம். யுக்ரைன் ரஷ்யா போர் நடந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 வருஷம் மேலே ஆயிடுச்சு. போர் வந்து இப்போதைக்கு முடியறதாவே தெரில. ட்ரம்ப்பை வந்து பார்த்திங்கன்னா வந்து பேட்ரியட் மிசைல்ஸ்லாம் வந்து கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி யுக்ரைன்கிட்ட 4-5 இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ரஷ்யா வந்து டெய்லி ட்ரோன் தாக்குதலாம் நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால தடுக்கிறதுக்கு வந்து இந்த பேட்ரியட் சிஸ்டம்ஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. பட் இதில் என்னென்னா ஒவ்வொரு சிஸ்டமாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட $1 பில்லியன், கிட்டத்தட்ட இந்திய ரூபாய் மதிப்பு கிட்டத்தட்ட 8500 கோடிக்கு மேலே ஆகுது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தோன்னா ட்ரம்ப்போட சாமர்த்தியம் வந்து நல்லா வெளிப்படுது. நல்லா பிஸ்னஸ் சென்ஸ் அவருக்கு இருக்குங்கிறது. என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ரெடி பேட்ரியட் சிஸ்டம்ஸ்லாம் வந்து நேட்டோ கண்ட்ரீஸில் இருக்குது, அங்கே வச்சுருக்காங்க பெரிஃபெரியில். போலண்டு, இட்டலி இது மாதிரி கண்ட்ரீஸ்லாம் இருக்குது ஆல்ரெடி. ஸோ அவங்கெல்லாம் வந்து அவங்க சிஸ்டம் தூக்கி கொண்டு போய் யுக்ரைனுக்கு கொடுத்து திரும்பி அமெரிக்கா கிட்டேருந்து புதுசாக வாங்கி அவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எப்படி பாருங்கள், ஸோ நேரடியாக வந்து அமெரிக்கா வந்து தலையிடாமல் இந்த வாரில் நீ வந்து சண்டை போட்டுக்கோ, யூரோப்பும் ரஷ்யா சண்டை போட்டுக்குங்க, நான் வந்து ஆயுதத்தை வந்து இவங்களுக்கு விற்றுடுறேன், விற்றுட்டு எனக்கும் வந்து லாபம் கிடைக்கும், உங்களுக்கும் வந்து சண்டை போட்டால் திருப்தி கிடைக்கும் அப்படின்றார் ட்ரம்ப். ஸோ இதில் வந்து பயங்கரமான ஒரு மூவ் இது. பட் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இவங்க யூரோப். ஏன்னா வந்து யாரை வந்து ஃபண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் என்ன மெயினாக என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நேட்டோ கண்ட்ரீஸ்க்கு வந்து இப்போ ரஷ்யா வந்து சண்டை போட ஆரம்பித்தோன்னே எல்லாருக்குமே வந்து பயம் வந்து ரஷ்யாவுக்கு தன் நாட்டை வந்து பிடிச்சிருமோ அப்படின்ட்டு. எக்ஸப்ட் ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து இவங்களை தவிர வந்து பார்த்தோம்னா யார்கிட்டையுமே வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் கிடையாது. ரஷ்யாவோட நியூக்ளியர் வெப்பன் சப்போஸ் பிரயோகிச்சாங்க என்ன பண்ணுறதுன்றத ஒரு பயம் உள்ளூர இருக்குது எல்லாருக்குமே. அஃப்கோர்ஸ் நேட்டோவோட இதுவே என்னென்னா பார்த்தோம்னா, எனி அட்டாக் ஆன் ஒன் கண்ட்ரி இஸ் ட்ரீட்டட் ஆஸ் அ அட்டாக் ஆன் தி என்டையர் நேட்டோ அப்படிங்கிறதான் வந்து ரூல் அவங்களுக்கு. ஸோ சப்போஸ் இப்போ ரஷ்யா வந்து தி அட்டாக் போலண்டு, நாங்கள் வந்து எல்லாருமே சண்டை போடுவாங்க அப்படிங்கிறது தான் எக்ஸாம்பிள். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிற போது யார் வந்து இதை பணம் தர போகிறாங்க, பூனைக்கு மணி கட்டுவது யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இப்போதைக்கு இந்த விஷயம் வந்து முடியாது. அதுதான் வந்து நம்மளால தெரியுது. இப்போ இன்னும் சண்டை போடுவாங்க, மேலே போய்கிட்டு இருக்கோம் இதான்ட்டு. ஏன்னா 2 பேருக்குமே வந்து வார் ஆஃப் அட்ரிஷன் ரேஞ்சில் போய்கிட்டுருக்கு. யுக்ரைனும் வந்து பயங்கரமான வந்து இது பண்ணுறாங்க, சந்திக்கிறாங்க. ரஷ்யாவும் பார்த்தோம்னா அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தோம்னா இப்போ யுக்ரைன் ரீசெண்டாக வந்து ட்ரோன் மூலமாக தாக்குதல் வந்து ரஷ்யா மாஸ்கோலேயே போய் அடிச்சிருக்காங்க. இப்போ அதே மாதிரி சைபீரியாவுக்குள்ளேயே போய் வந்து அடிச்சாங்க. 4000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அங்கே போய் பார்க் பண்ணியிருக்கிற விமானங்களை போய் அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட $70-80 பில்லியன் லாஸ்ன்றாங்க ரஷ்யாவுக்கு. ஸோ அந்த மாதிரி ரீதியில் போய் பண்ணியிருக்காங்க. ஸோ யுக்ரைன் வந்து பயங்கரமாக ப்ரொவோக் பண்ணுறாங்க ரஷ்யாவை, எப்படியாவது இன்னும் சண்டையை வளர்க்கணும் அப்படின்ட்டுன்னு. யூரோப்பும் வந்து பார்த்தோம்னா எப்படியாவது ரஷ்யா வந்து ஒரு நியூக்ளியர் வெப்பனை வந்து போட வச்சிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க, டெம்ப்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் நியூக்ளியர் வெப்பனை போட்டாங்கன்னா இவங்களாம் சேர்ந்து போய் ரஷ்யாவை அழிச்சிடலாம், இல்லை அதை வச்சே வந்து ரஷ்யா வந்து ஒதுக்கிடலாம் உலக நாடுகள்லேருந்து அப்படிங்கிறது தான் எங்களோட ப்ரொவோகேஷன். யூரோப்பை பொறுத்தவரை எக்கானமி தான் வளரணும்னு பார்க்காம ரஷ்யாவை அழித்து வளரணும்னு பார்க்குறாங்க. அதான் வந்து ஏன்னா மெயினாக பார்த்தா இந்த மெயின் ரீசன் வந்து பார்த்தோம்னா அந்த கொலோனியல் மென்டாலிட்டி தான். அந்த காலத்துலேயே பார்த்தோம் டில் World War II முடிய வரைக்கும் பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் தீஸ் யூரோப்பியன் பவர்ஸ் வேறு ஆல் கொலோனியலிஸ்ட் தான். நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லாம் பெல்ஜியமுக்கு ஒரு காலனி இருந்தது, காங்கோ இருந்தது, ஃப்ரான்ஸுக்கும் வந்து இங்கே இதில் காங்கோ ஆஃப்ரிக்காவில் வந்து காலனிஸ் இருந்தது, இங்கிலாண்டும் வந்து இந்தியாவை காலனியாக வச்சுக்கிட்டு இருந்தது. ஸோ அவங்க என்ன பண்ணுறதே தெரில. இப்போ அவங்களுக்கு வந்து கண்ட்ரி க்ரோ ஆகணும், இது பண்ணணும் அப்படின்னா வேறு தான் பண்ணணும், எக்ஸ்பைட் பண்ணணுன்றது தான் அவங்க மென்டாலிட்டியாக இருக்குதுன்னு தோணுது நமக்கு. ஸோ இது நடுவில் என்ன காமெடினா வந்து நேட்டோ வந்து மிரட்டுறது தான் இந்தியாவை. இது மூலமாக சப்போஸ் வார முடிவுக்கு கொண்டது எப்படின்னு தெரில வந்து இவங்களுக்கு, இந்த நேட்டோவுக்கு. ஸோ எப்படி யூரோப்பியன் பவர்ஸ்க்கும் சேர்ந்து சரி. ஸோ எப்படி பண்ணலாம் பார்த்தோன்னா வந்து நேட்டோ சீஃப் ரெட்டே வந்து அவர் ஒரு சவாலை விட்டுருக்காரு. இந்தியா, பிரேசில், சைனா இவங்கெல்லாம் வந்து ரஷ்யன் ஆயிலை வந்து வாங்குறது நிறுத்தாட்டி நாங்கள் வந்து 50% சாங்ஷன்ஸ் இன்னும் போடுவோம் இப்படின்னு மிரட்டியிருக்காரு. பட் உடனே ஜெய்சங்கர்லாம் வந்து பதில் கொடுத்துருக்காரு. மோடியும் வந்து சும்மா இல்லை, நீங்களே வந்து நேச்சுரல் கேஸ்லாம் வாங்கிட்டு ரஷ்யா கிட்டே சீப்பாக வாங்கிக்கிட்டு இருக்கீங்க,
எங்களுக்கு வந்து சாத்தா வந்து வேதம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு க்ளீனாக வந்து ஜெய்சங்கரும் சரி மோடியும் சரி. நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து புத்திவை சொல்ல தேவையில்லை, நீங்கள் முதல்ல வாங்குறத நிறுத்துங்க, அப்புறம் நாங்கள் பார்த்துப்போம். மோரோவர் வந்து மோடி க்ளீனாக இருக்கார், கிளியராக இருக்கார். நான் வந்து என் கண்ட்ரி எப்படி பாதுகாக்கணும் நான் பார்ப்பேன், மற்ற கண்ட்ரி நினைக்கிறாங்க பற்றி கவலையே இல்லை அப்படின்ட்டார். ஏன்னா வந்து இந்தியாவை பொறுத்தவரை வந்து தே ஹேவ் டு கீப் தி ஆயில் ப்ரைஸஸ் ஆன் த சேம் லெவல். அதுதான் மெயினாக அவர் குறிக்கோள். பெட்ரோல் விலை ஏறாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவரோட குறிக்கோளாக இருக்குது, மோடியோட குறிக்கோளாக இருக்குது. அப்படிங்கிற போது இவர் வந்து கட்டாயமாக அவர் பார்ப்பார். அவர் மோடி சும்மா வந்து அவர் இது பண்ணிவிட்டு இவன் யுக்ரைன் மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு பல்பு வாங்கின்னு இருக்க மாட்டார் அவர் மோடி. அவரும் வந்து பிஸ்னஸ் மேன் தான். பிஸ்னஸ் வந்து ரன்ஸ் இன் இஸ் பிளட். ட்ரம்ப் மாதிரி தான் அவருமே. அதனால் வந்து இந்தியாவுக்கு என்ன நல்லதோ அதுதான் வந்து அவர் பண்ணுவார் ஒழிய மற்ற கண்ட்ரிக்கு நல்ல பேர் சர்டிஃபிகேட் வாங்கணுங்கிறதுக்கு அவர் வந்து அலையலை மோடி. ஸோ இந்தியாவை பொறுத்தவரை ரஷ்யன் ஆயில் வாங்குறாங்க. ரஷ்யாவும் பார்த்தோம்னா இந்த பக்கத்தில் இந்த சைபீரியாவிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது இந்தியாவுக்கு வந்து ஆயில். இப்படி வருது, சைனா இந்த பக்கமாக வந்து வருது. ஸோ அதை எப்படியாவது என்ன வழியில் வந்து ரஷ்யா வந்து இது பண்ணலாம், தடையை நிறுத்தலாம் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து ரஷ்யா வாங்கக்கூடாதுனாங்க, அப்புறம் இந்தியா வந்து எக்ஸாம்ஷன்லாம் வாங்கினாங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ நேரடியாகவே வந்து இது மாதிரி நாட்டோ வந்து மரத்தில் விட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்தியா வந்து சப்போஸ் இப்போ இந்தியா, சைனா அண்ட் பிரேசில் சப்போஸ் ஸ்டாப் பண்ணால், ரஷ்யன் ஆயில் வாங்குற ஸ்டாப் பண்ணால் ரஷ்யா எக்கானமி டவுன் ஆகிடும். அது தெரிஞ்ச விஷயம் தான். பட் இந்தியாவுக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா இந்தியா வந்து ஒரே சோர்ஸ்லேயே இருக்க முடியாது. இப்போ திரும்ப ரெட்சியில் வந்து ஹவுத்தீஸ்லாம் இருக்காங்க. அவங்க திரும்பி வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா திரும்பி இங்கேயுமே உலக வர்த்தகம் வந்து பாதிக்கப்படும். இந்த பக்கம் ரெட் சி சைட்லையும் சரி, சுயஸ் கனால், இந்த பக்கம் ஈரானோட இஸ்ரேல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஈரானோட வாங்கக்கூடாது அப்படின்ட்டிங்க. வேறு யார்கிட்ட தான் நாங்கள் போய் வாங்குறதுங்கிறதான் மோடியோட இதுவாக இருக்குது, கேள்வியாக இருக்குது. ஸோ இவங்க வந்து சும்மாங்காட்டியும் வந்து ப்ரொவோக் பண்ணி மற்ற கண்ட்ரீஸ்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறத நாட்டோட ஏமா இருக்குது. தாங்க சமாதானம் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் மற்ற கண்ட்ரி மூலமாக வந்து எப்படி மிரட்டி இதை வந்து இது பண்ணணும், ரஷ்யாவை சரி கட்டணும் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே வழிய வேறு உருப்படியான யோசனை வந்து இவங்ககிட்டேருந்து இல்லைன்னு தான் தோணுது நமக்கு, நாட்டோக்கிட்டேருந்து. ஸோ அந்த விஷயத்தில் வந்து மோடி இதுவாக இருக்கார், ஸ்திரமாக இருக்கார் அவர். நாங்கள் வந்து வாங்குவோம், நீங்கள் வேறு வழி சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டார் அவர். ஸோ அதனால் நாட்டோ வந்து பல்வேறு முகத்தில் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா பயங்கரமான சண்டைங்களும் எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. இப்போ திரும்பி வந்து இஸ்ரேல் வந்து சிரியன் ஆர்மியை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா. அது என்ன காரணம் பார்த்தோம்னா, அவங்க வந்து ட்ரூஸ் மிலிஷியான்னு ஒன்று இருக்காங்க அந்த பக்கம் சிரியாக்குள்ளேயே வந்து. அவங்க வந்து கிறிஸ்டின்ஸும் இருக்காங்க, முஸ்லீம்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து ஒரு மாதிரி இஸ்ரேல் நட்பாக இருக்காங்க. பட் அவங்களுக்குமே வந்து இஸ்ரேல் வந்து ட்ரை டு கிவ் சிட்டிசன்ஷிப். அவங்க வேணான்ட்டாங்க. நான் தனியாக வந்து ஐடென்டிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க ட்ரூஸ். ஸோ அவங்க மேலே வந்து இந்த பெடோயின்ஸ்னு இன்னும் ஒரு நொமாடிக் ட்ரைப் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்த நொமாடிக் ட்ரைபுக்கு வந்து உடனே சிரியன் ஆர்மி உள்ளே பூந்துது அந்த ஊருக்குள்ளே. அதை வந்து உடனே ஈஸியாக கண்டுபிடிச்சி போய் பாம் பண்ணி சிரியன் ஆர்மி வந்து பேக்கப் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அதனால் சண்டைங்கள் வந்து இந்த பக்கமாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து இந்தியா வந்து அவங்களோட நலனை தான் பாதுகாக்கணுங்கிறது தான் முக்கியம். ஸோ நாட்டோ சீஃப் வந்து இது மாதிரி மிரட்டுறதுக்கு காரணம் வந்து எப்படியாவது ரஷ்யா வந்து பணிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு வந்து ஏம். ரஷ்யாவும் வந்து தீவிரமாக இருக்காங்க. நான் எப்போ வந்து சமாதானத்துக்கு வருவோம் அப்படின்னா வந்து யுக்ரைன் வந்து ஷுட் கமிட், நாட்டோக்குள்ளே நான் திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க பிடிச்ச கண்ட்ரி இடத்த வந்து நாங்கள் தரமாட்டோம் அப்படின்ட்டாரு பியூட்டின். அதே மாதிரி அவங்களோட பணம் வந்து நான் கிட்டத்தட்ட $400 பில்லியன் வந்து வெளிநாட்டிலலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இது ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் திரும்பி கொடுங்கன்றாங்க. ஸோ இது மாதிரி நிறைய கண்டிஷன், 4 கண்டிஷன் போட்டிருக்காரு ட்ரம்ப், புட்டின் சாரி. அதனால் அதெல்லாம் வந்து இது பண்ணால் தான் வந்து அவர் சமாதானத்துக்கே வருவார். இவங்க என்ன மனப்பாலை குடிச்சிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது பியூட்டினை பணிய வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ சண்டை வந்து இப்போதைக்கு இது முடியாது. அது வந்து அதுதான் வந்து நிதர்சனமாக தோணுது நமக்கு.